தஞ்சாவூரில் டிவிக்கு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு விஜயோட வாகனத்தை பின்னாடியே தொடர்ந்து வந்த ஒரு 5 இளைஞர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த 5 இளைஞர்களை விக்னேஷ் அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். ஸோ எல்லா சேனல்ஸ்லையும் அதை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவே ஒரு டிவி சேனலில் பேட்டி கொடுத்துருப்பாரு. காலேஜுக்கு போகிறேன் அப்பா சொல்லிட்டு போனா ஆனால் இங்கே மீட்டிங் போகிறான்னு எனக்கு தெரியாது, இப்போ வந்து முடியாமல் படுத்து கிடக்கா, ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க, எப்படியாவது என் சொத்தை வித்துனாலும் என் பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கட்சியிலேருந்து யாராவது கால் பண்ணாங்களையா, பேசினாங்களையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க யாரும் கால் பண்ணலை, 42 பேர் செத்து கிடக்கும் போதே ஓடி போனவங்க இப்போ என் பையனுக்காக வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோலாம் எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் வந்து இன்னைக்கு அந்த பையனை போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மெடிக்கலுக்கு என்ன ஆகுமோ அதுக்கான ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த டிவிகே தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஊரில் வந்து டெய்லி தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, இவர் என்ன எல்லாரையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நிறைய ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யுது. அந்த ஆக்சிடென்ட் யார் ஆக்குனாங்களோ அவங்க அங்கே இருப்பாங்க, இல்லை அந்த பையனோட ஒரு குடும்பம் அவங்களும் அங்கே இருப்பாங்க, 2 பேருமே இருப்பாங்க. எப்படியாவது நிதி உதவி கிடைச்சிரும். ஓகேவா, ஆக்சிடென்ட் யாராலாச்சோ அவங்க அங்கே இருப்பாங்க. அவங்க மூலியமா இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி காசு வாங்க முடியும். இங்கே விஜய் இருக்காரா? விஜயால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. விஜய் பின்னாடி போய் தான் அந்த பசங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் ஏதாவது நிதி உதவி பண்ணாரா? இல்லை அவங்க கட்சிக்காரங்க யாராவது வந்து பார்த்து பயப்படாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், தலைவர்கிட்ட பேசியிருக்கோம், அவர் காசு தாரேன்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் பார்த்துக்குறோம்னு யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. ஸோ இங்கே அவனுக்கு சப்போர்ட்டுக்கோ இல்லை நிதி உதவி செய்யவோ யாரோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அன்பில் மகேஷ் போயிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்கு? கமெண்ட்ஸில் வந்து உடனே இவர் போய் நடிக்க போயிட்டாரு, இவர் போய் சீன் போட போயிட்டாரு, இவர் எதுக்கு போறாரு டிவி கேக்காக அப்படின்னு சொல்லி பேசுகிற யாராவது அந்த பையனுக்கு இப்போ நிதி உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா இனிமேல் அன்பில் மகேஷ் போக மாட்டாரு. ஓகேங்களா? இப்போ முடியாமல் படுத்து கிடக்கான் இல்லையா, நாளைக்கு அவனால் நடக்க முடியுமான்னு கூட தெரியல, நாளைக்கு நடந்தவன் காலேஜ் போயிடுவானு கூட தெரியல, அவனை நான் பார்த்துக்கிறேன், உன் மெடிக்கல் செலவை நான் பார்த்துக்கிறேன், உன்னை நடக்க வச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு இல்லையா. அதுக்கு பதிலாக இந்த கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்கல்ல கேள்வி, இதில் எவனாவது ஒருத்தன் அந்த பையனுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இனிமேல் அன்பில் மகேஷ் போக மாட்டாரு. கட்சிக்காரங்க யாரும் பார்க்க வர வேணாம், எதுவும் எனக்கு செய்ய வேணாம் அப்படின்னு விக்னேஷோட அப்பா சொல்லட்டும். நீங்கள் யாரடா சொல்கிறதுக்கு? உன் வீட்டு பிள்ளையாடா முடியாமல் படுத்து கிடக்கு?